சார், என் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பதானே சார் அங்கிருந்து கூட்டிட்டு வந்தோம், அதுக்குள்ள பார்க்கணும்னு வந்திருக்கீங்க? இல்லை சார், கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. சரி, போய் பாருங்க. தேங்க்யூ சார். ஏன் இப்படி பண்ண? நீ எதுக்காக பழி ஏத்துக்கணும்? எனக்கு வர வழி தெரியல. அம்மா மேல அபாண்டமா திருட்டு பழி வந்துருச்சு. கோயில்ல வச்சு சிவனாண்டியும் ஊர் ஜனங்களும் அவமானப்படுத்தி பேசிட்டாங்களாம். அந்த சிவனாண்டி பேசினது ஒன்னும் புதுசு இல்ல. ஆனா ஊர் ஜனங்களும் அம்மா மேல திருட்டு பட்டம் கட்டி வாய்க்கு வந்தபடி பேசிருக்காங்க. அதத்தான் அம்மாவால தாங்க முடியல. அதுக்காக நீ பழி ஏத்துப்பியா? 2 நாள்ல நகையெல்லாம் ஒப்படைக்கணும். அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்து தலைவர் பதவியை பறிக்க எல்லா ஏற்பாடும் செய்வோம். கோயிலுக்குள்ள விடமாட்டோம், ஊரை விட்டு தள்ளி வைப்போன்னு எல்லாம் கடுமையா பேசிருக்காங்க. ஊருக்காரங்க இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இந்த சிவனாண்டி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நகை காணாம போனதுக்கும் அவருக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. அது எப்படி சொல்ற? நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது நீ கூட வந்து என்ன கேட்டல. அப்பவே கேமரால கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகி தான் இருந்துச்சு. அது ஆஃப் ஆன நேரத்துல தான் நகை காணாம போயிருக்கு. அந்த சிவனாண்டி இந்த தப்ப செஞ்சிருந்தாலும் நகையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாதானே அம்மா மேல இருக்கிற பழிய துடைக்க முடியும். நான் வெளியே இருந்தா என்னால எதுவும் செய்ய முடியாது. நீ இருந்தா உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சு நகையை மீட்டு அம்மாவை காப்பாத்திருவ. அதனாலதான் நான் பழிய சுமந்துட்டு உள்ள வந்தேன். உன் அம்மா குற்றவாளி இல்ல நிரூபிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு நீ முக்கியம் ரேவதி. சீக்கிரமே இது யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு உன்னை வெளியே கொண்டு வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்கு. சரி, நீ தைரியமா இரு. சீக்கிரமே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். பேசிட்டேன். ஓகே.